மலையடிவாரத்தில் தங்கியிருந்த அந்த துறவியை சந்திக்க பெரியவர் ஒருவர் வந்தார். பெரியவருக்கு கடவுள் மீது மிகுந்த நம்பிக்கை உண்டு. அவர் துறவியிடம், சுவாமி, 30 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு பாவம் செய்தேன். அந்த பாவத்தை நினைத்து 30 ஆண்டுகளாக மனம் வருந்தி கொண்டிருக்கிறேன். கடவுள் என்னுடைய பாவத்தை மன்னித்து விட்டாரா என்று எனக்கு தெரியவில்லை. நீங்கள் தான் அதை பற்றி சொல்ல வேண்டும் என்று கண்களில் கண்ணீர் மல்கச் சொன்னார். துறவி அவரை ஒரு வினாடி மேலிருந்து கீழ் வரை பார்த்தார். பின்னர் அவர், மகனே, 30 ஆண்டுகளாக மனம் வருந்தும் அளவுக்கு அப்படி என்ன பாவம் செய்தாய் என்றார். சுவாமி, சந்தையில் ஒரு மளிகை கடை வைத்திருந்தேன். ஒரு நாள் காலையில் நான் என்னுடைய கடையை திறப்பதற்கு வந்தபோது சந்தையில் இருந்த கடைகள் எல்லாம் இரவில் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட தீ விபத்தில் எரிந்து சாம்பலாயிருந்தன. என்னுடைய கடைக்கு என்ன ஆயிற்றோ என்று நான் அதை விரைந்து சென்று பார்த்தபோது அது அப்படியே இருந்தது. காரணம், மற்ற கடைகளை விட அது சற்று தள்ளியே இருந்தது. மற்ற கடைகள் எரிந்து சாம்பலாய் இருக்க என்னுடைய கடைக்கு எதுவும் ஆகாமல் இருந்ததை பார்த்துவிட்டு உள்ளுக்குள் எனக்கு மகிழ்ச்சி. சிறிது நேரம் கழித்து மற்றவர்களுடைய கடைகள் எல்லாம் எரிந்து போனதை நினைத்து மகிழ்கின்றாயே, நீ எல்லாம் ஒரு மனிதனா என்று என்னுடைய மனச்சாட்சி உறுத்த தொடங்கியது. அப்போதே நான் என்னுடைய பாவத்தை உணர்ந்தேன். அன்றிலிருந்து இன்று வரை நான் என்னுடைய பாவத்திற்காக மனம் வருந்தி கொண்டிருக்கின்றேன். கடவுள் என்னுடைய பாவத்தை மன்னித்தாரா என்றுதான் தெரியவில்லை என்று வேதனையோடு சொல்லி முடித்தார் பெரியவர். அவர் சொன்னதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த துறவி, மகனே, நீ உன்னுடைய பாவத்தை எப்போது உணர்ந்து அதற்காக மனம் வருந்தினாயோ, மன்னிப்பு கேட்டாயோ, அப்போதே கடவுள் உன்னுடைய பாவத்தை மன்னித்து விட்டார். அதனால் நீ மன நிம்மதியோடு வீட்டுக்கு போ என்று சொல்லி அனுப்பி வைத்தார். ஆம், பாவம் செய்தவர் தன்னுடைய பாவத்தை உணர்கின்ற போது கடவுள் உடனே அவரது பாவத்தை மன்னித்து அவரை ஏற்றுக்கொள்கின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் பேதுரு மக்கள் பாவத்தை சுட்டி காட்டியதும் உடனே அவர்கள் தங்கள் பாவத்தை உணர்ந்து மனம் வருந்துகின்றார்கள், திருமுழுக்கும் பெறுகின்றார்கள். ஒரு சிலர் தாங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் பாவம் செய்வார்கள். அவ்வாறுதான் யூதர்கள் ஆண்டவரும் மெசியா வானவருமான இயேசுவை சிலுவையில் அறைந்து கொன்றார்கள். இதை பற்றி பேதுரு யூதர்களிடம் பெந்தகோஸ்து நாளில் அறிவிக்கும் போது அவர்கள் உள்ளம் குத்தப்பட்டவர்களாய், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார்கள். யூதர்கள் தாங்கள் செய்தது தவறு என்று உணர்ந்தது மட்டுமல்லாமல் பேதுரு சொன்னது போல் தூய ஆவியாரால் திருமுழுக்கு பெற்று இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்கிறார்கள். இன்றைய நற்செய்தியில் மகதலா மரியா உயிர்த்த ஆண்டவரை நேரில் கண்டார். அவரை போன்று பேதுருவும் உயிர்த்த ஆண்டவரை நேரில் கண்டார். அவர் இயேசுவை கண்டதோடு நின்று விடாமல் அவரை பற்றி அறிவித்தார். அதனால்